ஹாய், புலிகள் ரிவ்யூ. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி 5 தான் கொடுப்பேன். ஆஃப் லேட் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. பீப்புள் வந்து என் கூட இருக்கிறது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம். தௌஃபிக் இப்படிப்பட்ட ஒரு பையன், தௌஃபிக் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றதுக்காக அவங்க கூட இல்லை. தௌஃபிக்கால் நமக்கு இந்த கம்ஃபர்ட் கிடைக்குது, தௌஃபிக் மூலயமா நமக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. அண்ட் நம்மளால் முடியாதப்போ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கம்மியாகுதுங்கும் போது அப்போ நம்ம அந்த இடத்துல பேட் பர்சன் ஆகிடுறோம். அந்த ரியலைசேஷன் எனக்கு இப்போ வந்தப்போ அப்போ ஐ நெவர் ட்ரூலி ஏர்ன்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மாதிரி எம்டியாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஃபைன், அந்த மாதிரி பீப்புள் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் இப்போலேருந்து வந்து நான் வந்து ஒன்று யோசிச்சிருக்கேன். ஐ ஷுட் ஸ்டார்ட் சேயிங் நோ டு பீப்புள். அவங்கக்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்குங்கிறதுக்காகவோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து நோ சொன்னால் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நோனா நோ, எனக்கு முடியல, இல்லைடா எனக்கு இப்போ வேலை இருக்குது, இல்லைடா நான் வரல அப்படின்ற மாதிரி நோ. அப்படி சொல்கிறத வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து நான் உனக்காக வந்து இவ்வளோ யோசிச்சுருக்கேன், நான் உனக்காக இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்பேஸ்லேருந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அப்படியே நாங்கள் விட்டுட்டு, பிகாஸ் அப்படி பண்ணுறவங்க வந்து காலத்துக்கும் உங்களை வந்து அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்கன்ற மாதிரி அது வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எனக்கு அது தெரியல. ஒரு ட்ரூ பாண்டிங்காக வந்து எனக்கு அது தெரியல. அதனால் வந்து live a little for yourself, build people who are genuinely affectionate towards you. If not, just be alone, enjoy your own company. இது எனக்கு ஆஃப் லேட் கொஞ்சம் தெரிய வந்தப்போ இட் வாஸ் லைக் ரியலி என்னடா சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வுட் சே ஜஸ்ட் இன்றைக்கி குளியல் ரிவ்யூக்கு ஜஸ்ட் 5 தான் கொடுப்பேன். உங்களுக்கு எதாவது லோன்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். என்ன ஆயிர போதும் இஞ்சி போனால். ஹாய், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா வாய் ஃபுல்லாக வச்சு நல்லா ஃபுல்லாக அப்படி ரசித்து சாப்பிட்றா. எப்பவுமே நம்ம வீடு, நம்மளோட தோற்றம், சாப்பிட்ற விதம், நம்மளோட துணிமணி, நம்மளோட பேச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெக்கப்படவே கூடாது. சாப்பிட்டா ஐயோ இதை பார்க்கும்போது இப்படி நினச்சிப்பாங்களோ, ஐயோ நமக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம வீட்டை பார்த்து இப்படி நினச்சிப்பாங்களோ, நம்ம பேசுகிறத வச்சு நம்ம இந்த மாதிரின்னு சொல்லிடுவாங்களோ. மெயின்டைன் டீசன்சி, மெயின்டைன் டெக்கோரம்னு சொல்கிறான்னா தேவையில்லைன்னு ஏன்ச்சு வந்துக்கினே இருக்கணும். அப்படிப்பட்ட சாப்பாடு ஒன்றும் சாப்பிட்ணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் காசு கொடுக்குற நான் தான் கஸ்டமர், எப்படி வேணால் சாப்பிட்டுப்பேன். எனக்கு பிடிச்சா இட்லியை சாம்பாரில் பிசைஞ்சு வச்சு கூட சாப்பிடுவேன். 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ரோட்டு கடையாக இருந்தாலும் சரி. அப்படியா, நான் ரொம்ப ஸ்லோ. இந்த கல்யாண பந்தியிலலாம் அங்கேருந்து இலையை ஊட்டிட்டு வருவாங்க, வந்துட்டு என் பக்கத்தில் நிற்பாங்க. நான் இலையை மூடுவேன், எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணுவாங்க. நான் அப்போ தான் அண்ணா இன்னொரு சப்பாத்தின்னு கேட்பேன். வெறியாவாங்க அவங்க, ஒரு பந்தியே நின்றுட்டுருக்கும். என்ன பண்ணுறது, நான் அந்த ஸ்பீடில் தான் சாப்பிடுவேன், ரொம்ப ருசிச்சு. இது இந்த பீச் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த மெரினாக்கு செம்மொழி பூங்காலேருந்து மெரினா போகிற வழி, அதில் ஒரு பிரிட்ஜு வருது. அந்த பிரிட்ஜில் நின்றுட்டு நான் சும்மா இந்த அடியில் இருக்கிற பிரிட்ஜை ரசிச்சுக்கிட்டு அப்படியே எனக்கு முன்னாடி இருக்கிற வியூ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்து நின்றுருக்கேன். முகமது குமார் அப்படியே இல்லை, அப்படியே சரின்னு அந்த பக்கம் ஊந்துட்டான். வண்டி இந்த பக்கத்தில் இருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு வண்டி, அப்படியே உம்முன்னு சாஞ்சிட்டான் பைத்தியம்.
2 திட்டி இப்போ தான் நிப்பாட்ட வச்சுருக்கிறேன். ஆனால் நியூ லொக்கேஷன். இந்த பிரிட்ஜ் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, பட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இல்லை. லைக் நின்னா ரொம்ப ஓரமாக இப்படி ஒதுங்கி அப்படியே அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, அந்த ஒயிட் லைனுக்குள்ளேயே தான் வந்து மெயின்டைன் பண்ணோம். இட்ஸ் லைக் லிட்ரலி ரொம்ப உள்ளே அப்படியே தள்ளி நிற்கிற மாதிரி. ரொம்ப க்ளோஸாக நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரிட்ஜு நல்லா இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஒர்த் த ரிஸ்க். அதனால் கிளம்புறது தான் பெஸ்ட். அம்மா மணி இப்போது காலையில் 7:30 மணி. எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு ஒன்று தோணுச்சு. இப்போ நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள்ல, எனக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அது எனக்கு திடீர்னு ஒன்று முடிச்சுட்டு இருக்கும்போது இப்படி கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. எப்படின்னா, நம்மக்கிட்ட ஃப்ரீ வில் இருக்குது, அதை அப்யூஸ் பண்ணுங்க. இப்போது அப்பா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், காஃபி இருக்குது. மொட்டை மாடி ரொம்ப பிடிக்கும், மொட்டை மாடி இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் மொட்டை மாடியில் வந்து காஃபி குடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் தான் இன்றைக்கி காலையில் நம்மள்கிட்ட ஃப்ரீ வில் இருக்கே, ஏன் மொட்டை மாடியில் போய் காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை கலந்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் முகமது குமார் இருக்கான், சென்னை நைட்டை சுற்றி பார்க்கணும். ஆனால் நைட்டில் சைக்கிள் எடுத்துன்னு போயிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும், நைட்டில் படம் பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். சில பேருக்கு மொட்டை மாடி பிடிக்கும், மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு வந்து நைட்டு படத்தை போட்டு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மொட்டை மாடியில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கம்பைன் பண்ணி யோசிங்க. நான் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன், என்ஜாய் பண்ண போகிறேன். பாய். ஃபோனு வின்னும், பட் இட்ஸ் ரியலி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாயிருக்கு. நான் விஜேயில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி அந்த குயில் சத்தம், ஐ வேக் அப் டு ஆல் திஸ் குயில் சத்தம், மயில் சத்தம் அப்படின்ட்டு. நம்ம ஊர்லேயும் அது இருக்குது, ஆனால் வி ஆர் டூ பிஸி டு நோட்டீஸ் தட். இப்போ அங்கே போனோடனே எனக்கு வேலை எதுவும் இல்லை, அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு நோட்டீஸ் எவ்ரி திங். இங்கே வந்தோடனே நான் சொன்னல, அங்கே அந்த காம்படிஷன் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த காம்பிடன்ஸ் இருக்கிறதுனால வந்தோடனே மைண்ட் அதுக்கு போயிடுச்சுங்கிறதுனால இங்கே அந்த மற்ற விஷயத்தெல்லாம் எதுவுமே காதில் விழலை. மேலே வந்து கேட்டால் தான் தெரியுது, ஓகே இங்கே எல்லாமே இருக்குது. மயில் இல்லை, அவ்வளோதான் பேசிக்காக. மற்றபடி ஒரு சவுண்டு கேளுங்களேன். ஏதோ பறவை அது. மற்றபடி இங்கேயும் க்ரீனரி இருக்குங்க, பட் தட்ஸ் பிளாக்கரி. ஏன்னா சன் அந்த பக்கம் அடிக்குது, இப்போ கலர் ஒரு மாதிரி இருக்குது. பட் இதை பாருங்கள், க்ரீன் 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 ப்ளூ ரெட். என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. சமூகானில் இருந்தேன். அப்புறம் சரி கீழே நடந்துட்டு வெளில வரும்போது பார்த்தா க்ளவுட்ஸு சூப்பராக இருந்துச்சு. சரி பேசாமல் அதை கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
தெரியுதா? இங்கே ஒன்று, இங்கே இந்த சைடு ஃபுல்லாக. சரி, நான் கொஞ்ச நேரம் இந்த விஷுவல்ஸ் என்ஜாய் பண்ண போகிறேன். எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்களேன், அந்த ப்ளூக்கும் அந்த ஒயிட்டுக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்கள். அப்படியே பளிச்சுன்னு அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குப்பா. அங்கே பாருங்கங்க, அம்மா சார், அம்மா அப்பா. உலகம் எவ்வளோ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே அமைதி. கிரேன் திரும்புதுங்க. அந்த கிரேனோட உச்சியில இருந்தால் எப்படி இருக்கும், அந்த முனையில இருந்தால் எப்படி இருக்கும்ல. அம்மா அம்மா, அது எவ்வளோ ஹைட்னு பாருங்கள். எங்கே இருக்குங்க அந்த கிரேனு? இப்போ அந்த முனையில் இருந்தால் எப்படி இருக்குங்க? நினச்சி பார்க்க வயிறெல்லாம் கலக்குது எனக்கு. அதுவும் அந்த க்ளவுடோட வியூக்கும் அதுக்கும். ஏன் அது ஆடுது தெரியுதா? ஒரு இது அது எப்படி ஆடிட்டு போகுது பாருங்க. கொண்டு போய் அங்கே தொங்க விட்டு உங்களை நவுத்தின்னு கூட்டின்னு போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பட் வெளியிலேருந்து பார்க்க எவ்வளோ சைலண்ட்டாக அப்படியே நிசப்தமாக இருக்குல்ல. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அவன் எது எதுக்கும் ஓடணும். அப்படியே பெருசாகுது அந்த க்ளவுட்ஸ்லாம், அப்படியே பெருசாகுதுங்க. சரி, நீங்களும் இதெல்லாம் ஃபோன்லலாம் பார்க்காம போயிட்டு நேரில் பாருங்கள். உங்களுக்கு நான் ஒன்று காட்டணும் வரேங்க. ஐயா, இங்கே பாருங்க. ஏங்க என்னங்க ஆச்சு நம்ம ஊருக்கு இன்னைக்கு? இங்கே பாருங்க, அப்பா. வா, ஓயோயோ, அங்கே பாருங்க. ஏங்க